ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு ஒரு வசதியான நிலையில், அமைதியான சூழலில் அமர்ந்திருங்கள். திலாராம் தவம் 23ஆம் நாள். பாபாவை என்று சோமநாதராக, அமிர்தத்தின் பிரபுவாக அனுபவிக்கும் நாள். ஆத்மாவாகிய நான் என் மனதில் நினைக்கின்றேன். மனம் வெறுமையாக இருக்கும் போதுதான் அது அமைதியான மனமென்று. ஆனால் ஞானக்கடலான தந்தை அருளிய திவ்ய ஞானத்தால் நான் புரிந்து கொண்டது, மனம் ஒருபோதும் வெறுமையாக முடியாது. ஆனால் அந்த மனதில் எப்பொழுதும் திவ்ய ஞானத்தை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்காவிட்டால் அங்கே அனாவசியமான வீண் விடயங்களே இருக்கும். ஆத்மாவாகிய நான் பாபாவை பார்த்து கூறுகின்றேன், பாபா, நான் என் மனதை வெறுமையாக்குவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். எதையுமே சிந்திக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் எண்ணங்கள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. என்னால் மௌனமாக இருக்கவே முடியாதா? நான் மீண்டும் மீண்டும் தோற்று போகின்றேன். பாபா என்னை பார்த்து கூறுகின்றார், என் இனியவனே, ஞானத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதால், அதை ஆழமாக சிந்திப்பதால் அமிர்தத்தை நீ பெறுவாய். ஞானக் கடலை பற்றி ஆழமாக நீ ஆராய்ந்து சிந்திக்காவிட்டால் வேறு என்னதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும்? தூய்மையற்ற அசுரத்தனமான எண்ணங்கள் தானே இருக்கும். அந்த வீணான சிந்தனைகளிலிருந்து அனாவசியமான விடயங்கள் தான் வெளித்தோன்றிக் கொண்டிருக்கும். ஞானக் கடலை பற்றி எப்போதும் தமக்குள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்காத குழந்தைகள், ஒன்றுமே தெரியாதவர்கள் போல, அறியாமையில் வாழ்பவர்கள் போலவே இருப்பார்கள். முரளியை தினசரி படிப்பவர்கள் ஞானக் கடலை ஆழமாக சிந்திப்பார்கள். அவர்களுக்குள் தாமாகவே ஞான சிந்தனைகள் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கும். ஞான கருத்துக்களை எப்போதும் வாயினால் பேசிக்கொண்டிருப்பது போதாது.
அவற்றை பற்றி ஆழமாக தொடர்ச்சியாக சிந்திக்க வேண்டும். இந்த ஞான முரளி ஞானத்தின் அதிசயத்தை தனக்குள் கொண்டிருக்கின்றது. அறியாமையில் இருப்பதை ஞானத்தின் அதிசயம் என்று கூற முடியாது. இந்த முரளி ஒன்றுதான் அதிசயங்களை நிகழ்த்தும். ஞான கடலிடம் ஞான அமிர்தம் இருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை இந்த ஞான மலையை அமிர்த மலையை பொழிவதற்காக நான் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு நான் அந்த அமிர்தத்தை தந்து அமரத்துவமானவர்கள் ஆக்குகின்றேன். ஆத்மாவாகிய நான் பாபாவுக்கு கூறுகின்றேன், என்னால் வெறுமையாக்க முடியாத ஒன்றை வெறுமையாக்குவதற்கு பாபா நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். இதனால் தான் எனக்கு தோல்வி அடைந்து விட்டேன் போன்ற உணர்வு ஏற்பட்டது. என் சொந்த மனதுடன் போராடிக் கொண்டிருந்தேன். இப்போது புரிந்து கொண்டேன். என் மனம் அனாவசியமான எண்ணங்களுக்குள் உழல்வதற்கு முதல் நான் தூய்மையான பல விடயங்களை சிந்திப்பதற்காக வழங்க வேண்டும். அப்பொழுது என் எண்ணங்களுக்குள் நிகழும் போராட்டம் முடிவடைந்து விடும். அதற்கு பதிலாக நீங்கள் தந்த ஞான கருத்துக்களை ஆழமாக எனக்குள் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். நான் ஓர் ஆத்மா. இந்த சரீரத்திலிருந்து முற்றிலும் வேறான ஒரு சக்தி. இந்த சரீரத்தினால் நான் வகிக்கும் பாகத்திலிருந்தும் முற்றிலும் வேறான ஒருவன். இந்த நிலையில் இந்த சரீரத்தை நான் சேவைக்காக அணிந்திருக்கும் வெறும் ஆடையை போல் பார்க்கின்றேன். ஆத்மாவாகிய நான் தான் நடிகன். இந்த உடல் நான் அணிந்திருக்கும் வேஷம். இப்பொழுது நான் இந்த நிலையில் என் புத்தியை பாபாவை நோக்கி திருப்புகின்றேன். சூழ்நிலைகளை பற்றி பேசுவதற்காகவோ உதவியை கோருவதற்காகவோ அல்ல, ஆனால் நம் பாபாவுக்கு அருகிலேயே இருந்து அவருக்கு என் மேலிருக்கும் உரிமையை, எனக்கும் அவருக்கும் இடையிலான நெருக்கத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக அவரிடம் நெருங்குகின்றேன். பாபா என்னுடன் இருக்கின்றார். அவரது நெருக்கத்தையும் அன்பையும்
அனுபவிக்கின்றேன். பாதுகாப்பாக, லேசாக, சக்தி வாய்ந்தவனாக உணர்கின்றேன். இந்த இடத்தில் இருந்தவாறே கீழே நான் வாழும் நாடக மேடையில் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பார்க்கிறேன். ஆத்மாவாகிய என்னை பார்க்கிறேன். எனது எண்ணங்கள், எனக்குள் உருவாகும் உணர்வுகள் அனைத்தையும் ஒரு பார்வையாளனாக அவதானிக்கின்றேன். பாபாவுடன் இணைந்து இந்த நாடகத்தின் காட்சிகளை பார்க்கிறேன். நான் தனியாக இல்லை. நாடகத்தின் இயக்குனருடன் இணைந்து நின்று அவதானிக்கின்றேன். நாடகத்தின் சூழ்நிலைகள், அதில் ஒவ்வொருவரும் வகிக்கும் பாகங்கள் அனைத்தையும் விலகி நின்று பார்க்கிறேன். அந்த நாடக காட்சிகளுக்குள் அல்லது அந்த பாகங்களுக்குள் நான் என்னை மறந்து இறங்கவில்லை, குழப்பமடையவில்லை, கோபப்படவில்லை, துன்பப்படவில்லை. நான் ஒரு அசரீரமான ஆத்மாவாக பாபாவுடன் அன்பான தொடர்பில் ஒரு அவதானியாக மேலேயே நிற்கின்றேன். பாபாவுடன் அன்பாகவும் சூழ்நிலைகளிலிருந்தும் விலகியும் நின்றாலும் இந்த உலக நாடக மேடையில் நிகழும் காட்சிகள் மனிதர்கள் மீது நல்லுணர்வுகளையே வைத்திருக்கின்றேன். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான உறவுகள் நிறைந்த சூழலில் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதில் தியானிக்கின்றேன். ஒரு பார்வையாளனாக, கடவுளின் தோழனாக, உலகின் நலன் விரும்பியாக நிலைத்திருக்கின்றேன்.